ஸோ கைஸ், நான் தான் அவங்க சரி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, அது வந்து எங்கள் லக்கி வில்லியன் தான் ஸ்பின் பண்ண போகிறோம். கையில் 161 டைமண்ட் தான் இருக்குது. அதை வச்சு எதை எடுக்குன்னு தெரில. இந்த க்ளூவால் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த ஃப்ரெண்ட் மோன் மாஸ்க்கு இதெல்லாம் எடுக்கணுமான்னு தோணுது. இந்த அமௌண்ட் சத்தியமாக எனக்கு பிடிக்கல, நல்லா இல்லை. ஸ்பின்னிங் வீடியோ போட்டாச்சு பாருங்களேன். கொஞ்சம் சப்போர்ட்டே இல்லை. ஏன்டா இத்தனை நாளாக வீடியோ போடலாம் கேட்காதீங்க. கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்கூல் டென்ஷன், எல்லா டென்ஷனும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, நீங்கள் சப்போர்ட்டே பண்ணல சுத்தமாக. நான் கடைசியாக ஏதோ ஒரு வீடியோ போட்டேன், மேஜிக் கியூப் ஈவெண்ட்டா. மேஜிக் கியூப் வீடியோ, அதுக்கும் வியூஸ் வரல. சரி, என்ன சொல்கிறேன், என்னத்த சொல்ல. சரி விடுங்க. சரி, எதை எடுக்கலாம்? இதே எடுத்துரும். 80% இருக்குது. இந்த ஒரு க்ளோவால் மட்டும் எடுத்துருவோம். நம்மக்கிட்ட க்ளோவால் ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ 3 இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுவும் ஃப்ரீயாக கொடுத்தது தான். எங்கடா போச்சு? நான் இப்போதைக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கும் இப்போ ரீசெண்டாக கொடுத்தது ஷரிங்கன்னு, இந்த மூடங்கு பரவாயில்ல. ஒரு 5 வச்சுருக்கேன். 1 2 3 4 5 5 வச்சுருக்கேன். அதான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த க்ளூவால் ஸ்கின்னு. எடுத்துருவோமா? சரி, யோசிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே புதுசாக இந்த ஈவெண்ட் வேறு ஒன்று வந்திருக்கு. அதையும் அப்படியே கண்ணு முன்னாடி எதை ரெடீம் பண்ணலாம். சரி, இதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டை பாம்மா. இதெல்லாம் தேவையில்லை எனக்கு. அவத்தார் பேனரு. இப்போ புதுசாக அந்த இது ஃபேடட் வீலில் ஒரு அமௌண்ட் வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்லாவே இல்லை. இந்த யூஎம்பி ஸ்கின்னு, இந்த ஈவெண்ட் ஸ்பின் பண்ணலான்னு நினச்சேன். இப்போ என்னங்க புதுசாக ஒன்று வந்திருக்கு, 5 ஸ்பின்ஸுன்னு. இப்போலாம் இதுக்கு முன்னாடி பாருங்கள் 10+1 தான் இருக்கும். இப்போ பாருங்கள் 5 ஸ்பின்ஸு 90 டைமண்ட்ஸுன்னு போட்டிருக்கான். ஒரு வேளை போக போக இந்த வேறு சர்வர்லலாம் இந்த மாதிரி தான் வரும் 5 ஸ்பின்ஸ் அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கும் ஆக்கிடுவானோ எவன்டா இவன். சரி விடுங்க, நம்ம ஃபஸ்ட்டு இதை க்ளைம் பண்ணுவோம். போடு. ஸ்க்ரீன் ஷாட் வழக்கம் போல். அவ்வளோதான். ஐயோ, இது வேறு ஒன்று எக்யூப்பு. இங்கே வேறு ஒருத்தனு எங்கடா போச்சு? இங்கே இருக்கு. டிக்கெட்டி க்ளோவால் நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா ஏதாச்சும் சொல்லிட்டு போங்கண்ணே. சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் வீடியோலாம் கஷ்டப்பட்டு போடுறேன். மற்றபடி எனக்கு டைமே இல்லை, படிக்கணும். படிக்கிற வேலை நிறைய இருக்குது கைஸ். அது மட்டும் இல்லை, அடுத்து எப்போ வீடியோ போடுவேன்னு கூட தெரியாது. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா மன்னிச்சிக்கோங்கண்ணே. ஸோ அவ்வளோதான். நான் இன்றைக்கி எவ்வளோ 3 நிமிஷம் தான் இருக்கா? சரி, குட்டி வீடியோவாகவே முடிச்சிடும். இல்லைன்னா ரொம்ப நாளாக இருக்கும் என் கேம் பிளே பார்த்து. ஒரே ஒரு மேட்ச்னா எது எடுத்துக்கலாம். நம்ம லோன் வில்ஸ்னா இதான் போட்டுப்போம். ஆமாம், க்ளூவால் வேறு பார்க்கணும்ல. கையில் இங்கே பாருங்கள், கையில் எத்துறதா இன்னும் எடுக்கிறான். ஏடபிள்யூமா நமக்குன்னே ஸ்னைப்பர் எடுக்கிறான் போலே. ஹீரோயிக் பிளேயர். ஐயோ, அவ்வளோதான். செத்துட்டேன். ஒரு 150 கூட கொடுக்கலையா அவன்? எங்க ஐ நோ இட். ஐயோ பட்டுச்சேங்க. ஏங்க அது பட்டுச்சேங்க. எனக்கு புரியல. பட்டுச்சேதான். வந்துட்டா படிப்போமா? எங்க கடுப்பாயிடுச்சு.
ஃபோன் வர என்னன்னு தெரில, திடீர்னு இன்றைக்கி ஈவினிங்லேருந்து ஒரு மாதிரி வைப்ரேட் ஆகுது விளாடும் போது. 3 வாட்டி வைப்ரேட் ஆகுது, டிங் டிங் டிங்னு. ஓய் எப்படிங்க ஹெட்ஷாட்டு வெறியா? இதுக்கு போட்டுன்னு மாற்றி மாற்றி அமௌண்ட் போடுவோம். சரியான வச்சு ஹெட்ஷாட்டில். ஸோ சீக்கிரமாக ஒரு 100 சப்ஸ்கிரைபராச்சும் எடுன்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள், அது போதும். சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணாம், ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கண்ணே. என்னடா அது? ஓய் இப்படியே லைட்டாக சுட்டும். ஐயோ நம்மளும் விடுவோங்க. ஐயோ க்ளூவால் நான் இப்போ தான் பார்க்குறேன். கட்ட மாட்டேங்குதே மண்டையிலே. டே அழுத்தி பிடிச்சான் பாருங்க. ஏன்டா உனக்கு இந்த அழுத்தி பிடிக்கிற புத்தி? நான் 6 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்கள் லென்த்தியாக இருக்கனால பார்க்க மாட்டீங்களா? பார்க்க மாட்டேங்கிறீங்களா? இல்லை குட்டியாக இருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்களா? எனக்கு அது மட்டும் புரியலை. நான் லென்த்தியாக தானே போடுறேன். மாட்டிப்போன்னு நினைக்கிறேன். டேய் ஷிட். இவனை இப்படியே விட்டு அடிச்சிடுவான் போல. நான் கூட ஒன்ட்டா படிக்கலான்னு தான் நினச்சேன். ஸ்பைடர் வரலையே. டேய் தோக்க மாட்டேன். இருங்க. நான் போய் தோற்றுவேண்ணா. அவ்வளோதான் செத்துட்டான். கொஞ்சம் சீரியஸாக ஆடுறேன் இப்போ ஏடபிள்யூமில். நானாச்சு தோக்கிறதாச்சு. இந்த சல்லி வாங்கிட்டலாம் நான் போய் தோப்பேன்னு நினைக்கிறீங்க? ஐயோ ரொம்ப ஓடா பேசக்கூடாது, அதுக்கு ஒன்று தோத்தா அசிங்கமாயிடும். எங்கே இருக்கான்னு தெரியலையே. லைட்டாக நர்வஸாக இருக்குது. எங்கே இருக்கான்? அங்கே தான் இருக்கான். மிஸ் ஆயிட்டான். ஐயோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஏய் என்ன என்கிட்டயே சோனியாவா? நான் போயிட்டு வரீங்க. நான் 150 வரை குத்துறேன்னா டப்புன்னு சோனியா வரையா? கிட்டி குளோவல் நல்லா இருக்கு. கமான் கீஸ், என்னால் முடியும். டே நீயா வெளில வாங்கடா. அங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியலாம். அங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சு. இல்லைன்னு நீங்கள் கரெக்டாக தானே மார்க் பண்ண. இதோ அந்த என்ன ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி. இது வேற ஒன்று, இவ்வளோ பொறுமையாக காத்திருக்கானே.
ஏய் முடிச்சிட்டேண்ணா, அவனை அடிச்சிட்டேண்ணா. போடு. நான் என்ன நடந்துச்சு இந்த மேட்ச்சில் எனக்கு புரியலையே. நான் 150 கொடுத்தேனான்னு கூட எனக்கு தெரில. இதான் முக்கியமான ஃபைனல் ஷோ. நம்ம எம்டனை வச்சு ஒரு அழுத்து வீசு இன்னைக்கு. நின்ன இடத்துல இங்கே தான் வீசிருக்க போகிறோம். அவன் வந்து என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்ப்போம். மணியாயிட்டுக்கு பொறுமையாக இருக்கானே. வெயிட் பண்ணுறாராங்க. இங்கே போகலான்னு நினைக்கிறேன். டேய் கடுப்பு. சாரி. கடைசியில் இவ்வளோ தூரம் வந்து கடைசியில் செல்ஃப் எலிமினேட் ஆவான்னு சத்தியமாக நான் நினைக்கல. ஸோ பாய் கைஸ். ஸோ நான் இந்த க்ளோவால் இடத்துல சந்தோஷம் பார்த்து நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். சரி, ஓகே கைஸ், டாட்டா, பாய், see you guys.